ஐயோ என் துணி ஏனுங்க ஐயோ என்ற துணி போது புடிங்க புடிங்க. ஐயோ நீங்க என்ற கூட பேசக்கூடாதுங்க, எங்களை ஊரை விட்டு தள்ளி வச்சிருக்காங்கல்ல. ஐயோ ஆமா உங்க கூட பேசக்கூடாதுல, என்ற துணியை விட்டுறாதீங்க புடிங்க. ஐயோ மறுபடியும் பேசுறீங்களே. ஐயோ உங்க கூட பேசல, என்ற துணியை புடிங்க முதல்ல. மறுபடியும் பேசுறீங்களே. ஐயோ என்ற துணியை புடிங்க. அப்படியே கரை பக்கமா கொண்டாங்க வாங்கிக்கிறேன். ஏனுங்க நான் கரையேறி வரும்போது நீங்க என்ன பாக்கலீங்களே? சத்தியமா பாக்கலீங்க. நீங்க என்னைய பாத்தீங்களா? அதேதானுங்க. பாக்கலன்னு சொல்றேனுங்க. ஐயோ ஏனுங்க நீங்க என்ற கூட பேசக்கூடாதுங்க, எங்களை ஊரை விட்டு தள்ளி வச்சிருக்காங்கல்ல. ஆமாங்க இது வேற. என்ற துணியை கொடுத்துருங்க நான் போறேன். முதல்ல நீங்க கொடுங்க. இந்தாங்க. கொஞ்சம் மேலங்க. இந்தாங்க. கொஞ்சம் கீழங்க. அம்மா பிச்சை போடுங்க அம்மா. தாயே சோதத்துன்னு 2 நாள் ஆச்சுங்க, ஏதாவது பழச்சிருந்தா போடுங்க அம்மா. பொழுது இதே பொழப்பா போச்சியா? போய் ஆகட்டால ராஜாணி கொஞ்சம் சோறு போட முடியே. பசியில காதெல்லாம் அடைக்குதுமா, ஏதாவது பழைய கஞ்சி இருந்தா ஊத்துங்கம்மா குடிச்சுக்கிறேன். வேற ஊடு பாரு போ. அம்மா தாயே. இந்தாப்பா இந்தா சோறு வாங்கிக்க. ஐயோ வேண்டாங்க தாயே, உங்ககிட்ட சோறு வாங்கி தின்னா ஊருக்குள்ள யாரும் சோறு போட மாட்டாங்கிறது 2வது பிரச்சனைங்க. நாட்டாம தீர்ப்பு ஊருக்கு மாத்திரம் இல்லைங்க, எனக்கும் சேர்த்தாங்க. என்ன மன்னிச்சிடுங்கம்மா. அம்மா தாயே காதெல்லாம் அடைக்குதும்மா, சோறு போடுங்கம்மா. தாய்க்கிழமை போதுமா? அவமானப்பட்டது போதுமா? கேவலம் ஒரு பிச்சைக்காரன் கூட நம்மள பிச்சைக்காரன் ஆக்கிட்டு போறான்.
18 வருஷமா அவமானப்பட்டது போராது உனக்கு? பிச்சைக்காரன் சோறு வாங்க மாட்டேங்கிற, உனக்கு வாய்க்கு ரசனையா சோறு கேக்குதாக்கு? பருவத்துல பன்னிக்குட்டி கூட 10 ரூபாய்க்கு தகுந்தாடி நான் உன்னை தொட்டேன். என்ன நீ 10 லட்சம் ரூபாய் கேட்டிருந்தா கூட நான் உனக்கு கொடுத்துருப்பேன். ஆனா கேவலம் பஞ்சாயத்தை கூட்டி நீ எனக்கு 10 அவ என்ன பண்ணுவா? பரம்பரையை மறந்து போட்டு பல்லடிச்சவன் நீயே. படுறதையும் நீ தாண்டா படணும். நானா என்ற பரம்பரையை மறந்தவன்? நடு வீதியில நாயாட்டம் நிக்க வேண்டிய இவனு நடு வீட்டுல உட்கார வச்சான் பாரு அந்த நாட்டாம, அவன் தான் என்ற பரம்பரையை மறந்தவன். ஊரோட ஒட்டு இல்லாம உறவு இல்லாம 18 வருஷம் ஊரை விட்ட தள்ளி வச்சான் பாரு அந்த நாட்டாம, அவன் தான் நான் ஜமீன் பரம்பரைங்கிறத மறந்தவன். ஏண்டா தப்பு பண்ணது யாருடா? குத்தம் செஞ்சது யாருடா? செய்யறதெல்லாம் நீயும் உங்க ஐயனும் செஞ்சு போட்டு நல்லவங்களை எல்லாம் எதுக்குடா குத்தம் சொல்லிட்டு தெரியுற? தாய்க்கிழமை நீளமா பேசாத மூச்சு வாங்கு. ஒன்ற புருஷன் அதான் என்ற அப்பன் ஜமீன் செத்தானே, ஒரு ஈ காக்கா வந்துதா இல்ல ஒரு நாய் தான் வந்து நின்னுதா? ஒத்த ஆளு என்ற தோல்ல தூக்கி போட்டு போய் ஃபர்ஸ்ட் வரல. இந்த அக்கிரமம் எங்கேயாவது நடந்திருக்கா? அக்கிரமக்காரனுங்க வீட்டுல அக்கிரமம் தாண்டா நடக்கும். இப்படி ஏடா கூடமா பேசினா அடிச்சு கொண்டே போடுவேன். ஏண்டா பெத்த தாயை பார்த்து பேசுற பேச்சாடா இது? நீ தாயா? யார் சொன்னது? நான் பிறந்ததுனால நீ தாயான, இல்லன்னா மலடி. தாயங்கிறது நான் உனக்கு கொடுத்த பட்டம். போ. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.